விண்மீன் குழுமம் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு நான் பிளான் பண்ணது வந்து இயக்குனர் மாரி செல்வராஜுடைய ஒரு சிறுகதையை பேசலாம்னு இருந்தேன். அதற்கு முன்பாக அதை அடுத்த வாரம் தள்ளி வச்சிட்டேன். திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு மைண்ட்ல. இன்று நான் பேச இருப்பது ஈரம் என்ற ஒரு சிறுகதை. இது ஒரு அம்மாவிற்கும் மகனுக்கும் ஒரு பாச பிணைப்பு, அதை பத்தி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் அதை எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு சின்ன முன்கதை மட்டும் சொல்லிட்டு கதைக்கு போயிடுவோம். இந்த கதையின் நாயகன் ஹமீது துபாயில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். அவர் ஒரு 1.5 வருடத்துக்கு முன்புதான் ஒரு காதல் திருமணம், ஒரு குழந்தை, கை குழந்தை இருக்கிறது. இப்ப மீண்டும் கதையின் ஓட்டத்துக்கு போயிடுவோம். ஹமீதுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு மாலை வேலை கால் வருகிறது. ஊர்ல இருந்து உங்களுடைய அம்மாவிற்கு ஹார்ட் அட்டாக், திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல செத்துருக்கும் அப்படின்னு போன் வருது. ஹமீது உடனே அடிச்சு பிடிச்சி டிக்கெட்டை போட்டு ஃபிளைட்ல கிளம்புறதுக்கு ஏர்போர்ட்ல நிக்கிறாரு. மெசேஜ் வந்துருச்சு, உங்க அம்மா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர எமோஷனல் ஆகி ஒரே அழுகு அவருக்கு. எப்படியா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எமிகிரேஷன் முடிச்சுட்டு ஃபிளைட்ல ஏறி உட்காந்து இருக்காரு. ஃபிளைட்ல உட்காந்து ஒரு அந்த திங்கிங் வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய அந்த நினைவுகள் போகுது. அவருடைய இளமை காலம். பொதுவாக நமக்கு அம்மாங்கும் போது எல்லா விஷயமும் மைண்ட்ல வந்துடும். நம்முடைய இளமை காலத்துல நம்ம எப்படி இருந்தோம். அதே மாதிரி ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்காரு. கல்லூரி காலத்துல அவர் கல்லூரி காலம் முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்பா துபாயில இருந்து போன் வருது. பையன் என்ன பண்றான், எந்திரிச்சிட்டானா அப்படின்னா. அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி அம்மா சொல்லுது, அவன் எந்திரிச்சிட்டாமா, காலையில இப்பதான் அது மீன் வாங்க அனுப்பியிருக்கான், பயல போயிட்டு வாங்கிட்டு வருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாப்புல. ஏதோ சொல்லிட்டு அலைக்கும் சலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. பையனை அம்மா எழுப்புறாங்க, தம்பி எந்திரா, அப்பா இப்பதான் போன் அடிச்சாரு, உனக்கு விசிட் போட்டு கூப்பிடுறாங்கிறாரு, அதனால நீ போறியா அப்படி கேட்குறாரு. இல்லம்மா, இப்ப எனக்கு போறதுக்கூடிய ஐடியா கிடையாது. ஏன்னா நான் வந்து ஐடி லைன்ல படிச்சிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு எனக்கு சென்னையில போய் நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு போனதான் நான் துபாய் போனா கொஞ்சம் வசதியா இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நான் அப்பா காலங்கிறாரு, அப்பா அங்க டிரைவரா இருக்காரு. ஆனால் இப்போ உள்ள காலங்கள் எல்லாம் முன்னேற்றம் இருக்குனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட போனாதான் சரியா வரும்னு சொல்லிட்டு போர் போது படுத்திக்கிட்ட சொல்றான். அம்மா சொல்லிட்டு, இங்கேயே நீ 10 மணிக்கு எந்திரிக்க மாட்டேங்கிற, நீ அங்க போய் எப்படா 6 மணிக்கு எஞ்சி டியூட்டிக்கு போக போறாங்க. அதெல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லி இழுத்து போத்துறாடி, தம்பி போய் மீனை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றா அப்படிங்குது. சரி, ஓகே, உன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு என்ன பண்றான், எந்திரிச்சு கிளம்பி போய் மீன் வாங்க போறான். போற வழியில அவனுடைய நண்பர் பஷீர் வரான். என்ன தம்பி, என்னப்பல, ஒரு அப்பா இந்த விசிட் போடுறாங்க, ஆனா கொஞ்சம் விசிட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, ஏதாவது உனக்கு தெரிஞ்ச இடம் தான் சொல்லுங்கும் போது அவன் ஒரு நம்பர் தரான். சென்னையில வந்து இந்த ஐடிக்கு போ, இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி பண்றது கொஞ்சம் காசு கேட்பாங்க, ஆனா ஏதாவது கம்பெனில சேர்த்து விட்டுருவாங்க அப்படின்னு. இவனை உடனே அம்மாட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக வந்து ஒரு நிறுவனம் சென்னையில இருக்கு, அவங்க ஒரு 25,000 பணம் கேட்கறாங்க, அது கொடுத்தாங்க என்ன ஒரு நல்ல கம்பெனில சேர்த்து விட்டுறாங்க, நானும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க அம்மா படிச்சது கிடையாது. என் பையன் என்ன படிக்கிறேன்னா கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தலைமுறை எல்லாம் படிக்காதவங்க. அவர் அப்பா அத்தை பணம் அனுப்பிவிடாம தரோம்னு சொல்லி 25,000 பணத்தை கொடுக்குறாங்க. அவன் போயிட்டு சென்னையில போய் ஏதோ கம்பெனில ஜாயின் பண்ணி சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஒரு 2-3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா கடுமையான மழை. சென்னையே வெள்ளக்காடா மூழ்கி இருக்கு. ஒரே பையன், அம்மாவுக்கு ரொம்ப முடியல, எப்படியாவது பையனுடைய நிலவரம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரே ஒரு தவிப்பு. அவனுடைய நண்பர் பஷீர்கிட்ட அமீதிட்ட போய் சொல்றாங்க, அதே வாடா பையலை போய் கூப்பிட்டு வந்துடும், எப்படியா போயிட்டு. என்னம்மா, ஒரே வெள்ளக்கடா இருக்கு, அவன் சேஃபா தான் இருப்பான், அவனை பத்தி எனக்கு தெரியும், நீங்க ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. அங்க இல்ல அவன் வந்து சின்ன பையன், அவனுக்கு தெரியாத, அந்த அளவுக்கு விவரம் தெரியாத பையன், அவன் வாப்பி கூப்பிட்டு வந்துடுவான், ஒரு இது டாக்ஸியை புக் பண்ணி போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப அவனை போட்டு நொச்ச வரைக்கும். சரி சரி, நான் சொல்றேன் எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னா, அவங்க அம்மாட்ட ஏன்டா இந்த இவ்வளவு மழையா இருக்கு, நீ எப்படிடா போயிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு விக்கிரவாண்டிலாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. அங்க அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து சில பேரெல்லாம் வெளியாகி கொண்டு வரும்போது அப்ப இவனும் சேர்ந்து வந்துடுறான். ஏர்போர்ட்லாம் தாண்டி வந்து வெளியே கொண்டு வந்து விட்டுறாங்க. போய் பையனை அழைச்சிக்கிட்டு கார்ல அழைச்சிட்டு வரும்போது விக்கிரவாண்டி டீ கடை நெருக்கடி வரும்போது அவன் போய் டீ குடிக்க போறான். தம்பி வயிற்றுலாம் பெரட்டுதா, 2 நாள் ஆச்சுடா உன்னை நினைச்சிட்டு சாப்பிடுவோம், சரியா சாப்பிடல, போய் ஒரு டீ ஒன்று எடுத்துவாங்க. ஏமா உனத்த நான் சொன்னல, இதெல்லாம் சென்னையில வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, நான் மட்டுமா இருக்கேன், நீ சின்ன பையடா, உனக்கு அந்த விவரம் தெரியாது, நீ போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்கன்னு அப்ப அந்த டீயை குடிச்சிட்டு சொல்றாங்க. நீ எல்லாமே படிக்கிற, ஆனா வந்து என்ன பொறுத்தவரை நீ இன்னும் சின்ன பையதான், நீ அங்க என்ன சரியா செய்யலைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு சங்கட்டமா இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்துட்டு உனக்கு கூப்பிட வந்து சொல்லிட்டு சரி அழைச்சிட்டு வந்து அழைச்சிட்டு வரேன். இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் மைண்ட்ல அப்படியே போயிட்டே இருக்கு. அப்புறம் ஏர்போர்ட் இமிகிரேஷன் முடிச்சு ஊருக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டான். வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல அந்த பச்சை போர்த்திய அந்த சந்தாக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த பாடை அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் ரெடியா இருக்கான். உள்ள போறான். ஒரே அம்மாவை பார்த்த உடனே பயங்கர எமோஷனல் அழுகுறான்.
ஏன்னா ஒரே பையன். கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் வளர்த்தவங்க எல்லாத்தையும், எல்லா சொந்தக்காரங்க எல்லாம் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எல்லாம் முடிச்சிட்டு டைம் ஆயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட காலையில இறந்தவங்க, அதனால ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. அவனை மூவ் பண்ணி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க ஒரு இடத்துல. எல்லாம் ரெடி பண்ணி அந்த சந்தாக்கில் வச்சு கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. மோதினார் அத்தர்லாம் அந்த பன்னீர்னு தெளிப்பாங்க, தெளிச்சுட்டு களிமா சகாதத் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் பள்ளிவாசல்ல அந்த பாத்தியா முடிச்சுட்டு கொண்டு போய் அந்த அடக்க ஸ்தலம் 6 வழி குழி தோண்டி இருக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அந்த பலகை எல்லாம் வச்சு அடைக்கிறாங்க. அடைக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா மாமன் பாக்குறவங்களாம் வந்து பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தை அவனுக்கு மைண்ட்ல அடிக்குது. டக்குன்னு வந்து, ஏன்னா முத அவன் குழந்தைய கண் விழிக்கும் போது அந்த பார்த்தமும் கடைசியா பார்க்க போறான், அவ்வளவுதான். பார்க்கும்போது எமோஷனல் ஆகி ரொம்ப கத்தி அழுகுறான். அழுகும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹமீது என்ன பண்றான், கொஞ்சம் ஆதரவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வாடா அப்படி அழைச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் உட்கார வைக்கிறான். அவன் போறாங்க. எல்லாம் அப்படியே எல்லாம் அந்த மையத்தை விட்டுனா தெரியுங்கல்ல, ரொம்ப ஒரு அமைதியா இருக்கும். எல்லாரும் சொந்தக்காரங்களும் வந்தவங்க கட்டி பிடிச்சி அந்த செலவாத்து சொல்லுவாங்க கடைசி நேரத்துல. சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. வீடே ஒரு அமைதியா இருக்கு. ஏன்னா அவங்க அம்மாவின் கால் தடம் எங்கெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சோ அந்த கால் தடம்லாம் எனக்கு கிடையாது. ரொம்ப அமைதி. எல்லா சொந்தக்காரங்க வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. அந்த காலையில அம்மாவை குளிப்பாட்டின இங்க எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெஞ்ச் இருக்கும், நீட்டு பெஞ்ச் இருக்கும். அதுலதான் குளிப்பாட்டுவாங்க. அதை ஈரமா இருந்ததுக்கு வெளியே போட்டிருந்தாங்க. அதுல அம்மாவை குளிப்பாட்டின அந்த பெஞ்சில் அப்படியே லேசா சாஞ்சிருக்கான். ஏன்னா நேத்து ஈவினிங் கிளம்புனான் அவன். தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போ ரொம்ப சோர்வா இருக்கான். வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டதுனால ஒரு சில பேரோட இருந்தா அவங்க படுத்துட்டாங்க நேரத்துல. மனைவி சொல்லிச்சு, வா கொஞ்சம் உள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்ல நான் அந்த அம்மாவை குளிப்பாட்டினேன், அந்த பெஞ்சில் படுத்திருக்கான். ரொம்ப சோர்வு, ஆனா தூக்கம் இல்லை, சோர்வு. ஒரு உள்ளார்ந்து யாரோ பேசுற மாதிரி இருக்கு. தூக்கத்திலேயே அப்படியே யோசிக்கிறான், என்னடா கண்ணு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கண்ணு தலையை லைட்டா தடவுற மாதிரி இருக்கு. டக்குன்னு கண்ணு விழிச்சு பாக்குறான். உள்ள அவனுடைய மனைவி வந்து பால் கரைக்கிறது ஓடுது. என்னடா பசிக்குதார தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு அவனுடைய குழந்தைக்கு பால் கரைக்க ஓடுது. அவன் எந்திரிச்சு பாக்குறான். இடியே இடிச்சாலும் அவன் ஒய்ஃப் வந்து அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்காது. ஆனா தான் குழந்தை அழுகும் போது பார்த்தா எந்திரிச்சு ஓடுது. இதோட அந்த கதையை அந்த ஆசிரியர் முடிக்கிறாரு. அந்த ஆசிரியர் நான் தான். ரஹ்மத்துல்லா ஈரம் என்ற சிறுகதையிலிருந்து உங்களுக்காக ஒரு சின்ன எமோஷனல் சீன் மட்டும் சொன்னாங்க. அடுத்த வாரம் மாரி செல்வராஜன் சிறுகதையோட உங்கள்கிட்ட வரேன்.